பாரதியார் பாடல்லேருந்து 1, 2 அல்லது 3 பாடல்கள் நம்ம அன்றைக்கி பார்ப்போம். டம்ளர் இருக்கட்டுமா? தண்ணி குடிப்பேன். பாரதியார் அறிவே தெய்வம் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். இது கன்னி அப்படின்ற ஒரு வகையை சேர்ந்தது. கிளிக்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. கிளிக்கண்ணியில் கிளியே கிளியேன்னு முடியும். 1000 கண் போதாது வண்ணக்கிளியே, குற்றால அருவியினை காண்பதற்கு வண்ணக்கிளியே அப்படின்னு எழுதுவோம். அது பேர் கண்ணின்னு பேர். சங்கிலி, கண்ணின்னா சங்கிலி. அவர் பாடுறாரு, ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகாள், பல்லாயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டு என்னல் காலீரோ கேளீரோ. அறிவிலிகாள், முட்டாள்களே, 1000 தெய்வம் உண்டென்று கூடி அலையும் அறிவிலிகாள். தெய்வங்கள் 1000 இருக்குது. 30 முக்கோடி தேவர்கள்ங்கிறாங்க. இந்த ஊர்லேயே இந்த சீரப்பாளையம், மஸ்காலேப்பாறை, இந்த மலுப்பிச்சம்பட்டி ஏரியாவில் மாகாளியம்மன், மாரியம்மன், ஈஸ்வரன், பெருமாள், பிள்ளையார், கருப்பராயன், கன்னிமார்கள். நேற்று ஒரு இப்படி பௌர்ணமிக்கு போனோம். வைகாசி விசாகம் பௌர்ணமி. கோயிலெலாம் கோலாகலமாக இருக்குது. எல்லாம் குழந்தைகளும், குட்டிகளும், பெண்களும், ஆண்களும் புது புது உடை அணிந்து கொண்டு பூ தொட்டில், பழம் கூட எல்லாம் எடுத்துக்கிட்டு கோயிலெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு அப்படியே திருவிழா மாதிரி இருக்குது இந்த ஊரை பார்த்தேன். உன் தெய்வம் வசதி, ஏன் தெய்வம் வசதின்னு சண்டை போடாதீங்க. அல்லாஹ் ஈஸ்வரன் அப்படின்லாம் சண்டை போடாதீங்க. அவங்க எல்லாம் ஒரே கோபுரத்தில் ஒழுங்காக ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க என்று தேடி அலையும் அறிவிலிகாள், பல்லாயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டு எனல் கேளீரோ. வேதம் என்ன சொல்லுது? தெய்வம் ஒன்று தான், அது அறிவுன்னு. சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மம், அது தாண்டா கடவுள். அது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இரண்டற்றது. இந்த உண்மை உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறார். அத்வைதம்ங்கிறது வேதம் ஒன்று தான் சொல்லுது. அத்வைதம்ங்கிற ஒரு ஞானத்தை, இரண்டற்ற கடவுள், இரண்டற்றது, கடவுள் மட்டும்தான் இருக்கிறது, இறைவனை தவிர எதுவும் இல்லை அப்படிங்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க there is one God. தயானந்த சரை சொல்றாரு there is only Godங்கிறார். கடவுளை தவிர வேறு எதுவுமே இல்லை, இங்கே கடவுளை தவிர வேறு எதுவுமே இல்லைங்கிறார். அந்த ஒன்று எப்படிப்பட்டது? அது அறிவாக தான் இருக்குது. ஏன் அது அறிவாக இருக்குது? என்ன ஜனமாக இருந்தால் அது கடவுள்னு இப்படி சொல்லுவேன். நீயே அறிவு இருக்குது, கடவுளுக்கு அறிவு இல்லை. அப்போ உடம்பு இல்லைன்னு அர்த்தம். கடவுளுக்கு அறிவை மாத்திரம் இருக்காருன்னு அர்த்தம். அவர் உடம்பு இல்லைன்னு அர்த்தம். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அறிவு, அவர் எல்லா உடம்பையும் உள்ளே வச்சிருக்கிற அறிவு. நம்ம உடம்பு உள்ளே இருக்கிறோம், அவருக்கு உள்ள உடம்புகள் இருக்குது. எப்படி இருக்கு? மாடனை காடனை வேடனை போற்றி மயங்கும் மதியிலிகால், எதனோடு நின்று ஓங்கும் அறிவொன்றே தெய்வம் என்று ஓதி அறியீரோ. காடன், மாடன், வேடன்னு நிறைய தெய்வங்களை விதவிதமாக வணங்குறீங்களே, அதுக்குள்ளே இருக்கக்கூடியது அந்தர்யாமியா ஒரு அறிவு தத்துவம் தானே இருக்குது. ஒரு அறிவு தத்துவம் தானே. வேடனுக்கும் காடனுக்கும் வித்தியாசம்
உடம்புல இருக்குது, அவன் தொழிலில் இருக்குது. காடன் ஏதோ காட்டில் வேலை செய்கிறான், வேடன் ஏதோ வேட்டையாடுறான், மாடன் ஏதோ வீடு கட்டுறான், ஏதோ தொழில் செய்கிறாங்க. நாமெல்லாம் தொழிலால் குணத்தால் வேற. இது பெண் குணம், இது ஆண் குணம். தொழில் இது துணி துவைக்குது, சமைக்குது, இவர் நூல் நூக்குறாரு, பஞ்சு எடுக்கிறாரு, இப்படி பண்ணுறாரு. தொழிலும் குணமும் தான் நமக்கெல்லாம் வேற. அந்த தொழிலும் குணமும் இருக்கிற இடம் இந்த உடம்புல. அறிவுன்னு எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அது ஒன்றா தானே இருக்குது. அறிவு ஒன்றாக இருக்கிறதுனால தான் எல்லாருக்கும் பாடம் எடுக்க முடியுது. அறிவு வேறு வேறையாக இருந்தாக்கா எப்படி பாடம் எடுக்க முடியும்? நான் என்ன சொல்கிறேனோ இந்த அறிவும் புரிஞ்சுது, இந்த அறிவும் புரிஞ்சு, இந்த அறிவும் புரிஞ்சுக்குது. அப்போ அறிவு ஒன்றா தான் இருக்குதுங்க. எல்லா தெய்வத்துக்குள்ளேயும் அறிவாக இருந்து அதை ஆட்டி வைக்குது. இப்போ உங்கள் உடம்பு செயல்படுவதும் உங்கள் குணங்களெல்லாம், பேச்சு, நடத்தை போன்றதெல்லாம் உள்ளே இருக்க அறிவினால தானே. அறிவை மட்டும் எடுத்துட்டோம்னா இந்த உடம்பு செத்து போயிடுமே, ஜடமாயிடுமே. அறிவு தானே உள்ளேருந்து இந்த கையை எடுத்து அந்த கையில் போடுது, தலையை சீவுது, நடக்குது, படுக்குது. அந்த அறிவு ஒன்று தானே எல்லாமே செய்யுது. அந்த அறிவு இந்த கைக்குள்ளே இருக்குதா இல்லையா? எப்பவுமே கை நிறைய அறிவு இருக்குது. நான் அறிவு இந்த கையில் நிரம்பி இருக்கிறேன், நகைக்கரை வரைக்கும் இருக்கிறேன். அதனால தான் ஒரு பொருளை தொட்டவனே எனக்கு தெரியுது, நான் அறிகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த உடம்பு முழுக்க அறிவு நிரம்பி இருக்குது. அது நிரம்பி இருந்து எல்லாத்தையும் ஆட்டி வைக்குது. கை காலை ஆட்டுறோம், உடம்பு செய்கிறோம், ஜீரணம் பண்ணுது. குடல் முழுக்க அறிவு இருக்குது. ஒரு அறிவு பல தொழிலை செய்யுது, ஆனால் எந்த தொழிலும் செய்ய மாட்டேங்குது. அது அறிவாக மாட்டம் இருக்குது. நான் அறிவு உடம்பு முழுக்க நிரம்பி இருக்கிறேன். உடம்புக்குள்ளே நிரம்பி இருந்து உடம்புனுடைய உள்ளத்துக்குள்ளே நிரம்பி இருக்கிற உள்ளத்தையும் ஆட்டி வைக்கிறேன். அது பேர் அந்தர் நியமி. உள்ளே இருந்துட்டு ஆட்டி வைப்பவன். நியமின்னா ஆட்டி வைக்கிறவன், நியந்தா. உள்ளே இருந்துக்கிட்டே ஆட்டி வைக்கிறானே, அதனால் அந்தர்யாமி அப்படின்ட்டு. அந்த அந்தர்யாமி தான் உங்ககிட்டயும் இருக்கிறாரு, எங்கிட்டயும் இருக்கிறாரு. இந்த பிரபஞ்சத்தையும் ஆட்டி வைக்கிறார். இப்போ பிரபஞ்சத்தில் இருக்க சூரியன், சந்திரன், ஆகாயம், வழி, இடி, மின்னல் எல்லாத்தையும் அந்தந்த மாதிரி ஆட்டி வைக்கிறதுக்கு அந்தர்யாமி அங்கே இருந்தால் தான் முடியும். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பரலோகத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஆட்டி வைக்க முடியுமா? ஒழுங்காக நடக்குமா? அமைச்சர் எப்பவுமே அவருடைய அமைச்சகத்திலே உட்காந்துட்டு இருந்தாருன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒழுங்காக வேலை செய்யுமா? அப்பப்போ அவர் வந்து வரணும் இல்லை? அதாவது ராஜா கூட சில சமயத்தில் ஊர் வலம் வரார், நகர் வலம் வரார். கடவுள் கூட கோயிலில் இருந்தால் கூட அப்பப்போ தேரில் வந்து ஊர் ஜனங்கள்லாம் அப்படி பார்த்துட்டு போகிறார். அவரை நம்ம வந்து பார்த்துட்டு போகிறாரு. அப்படி தனிப்பட்ட மால் இருந்தாக்கா அவர் முதுகு பின்னாடி 1000 நடக்கும். அவரால் கட்டுப்படுத்த முடியாது. அவருக்கு ரெஸ்ட் வேறு வேணும்ல. அவர் தூங்குற நேரம் பார்த்து திருட ஆரம்பிச்சிடுவான். அந்தர்யாமி அப்படி இல்லை, எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார், எல்லாத்துலேயும் இருக்கிறார், எப்பவும் இருக்கிறார். இந்த உடம்பு மறைஞ்சிட்டு இன்னொரு உடம்பு வந்தால் கூட அப்பவும் இருப்பார். அது பேர் அந்தர்யாமி. அது சொல்கிறாரு, எதனோடும் நின்று ஓங்கும், எதற்குள்ளேயும் நின்று ஓங்கி நிற்குது அந்த அந்தர்யாமி. அது தாண்டா தெய்வம் அப்படின்னு சொல்கிறார். சுத்த அறிவே சிவம் என்று கூறும் சுருதிகள் கேளீரோ. சத்தியம் ஞானம் அனந்தம்னு வேதம் சொல்லதை கேட்கலையா? சுத்த அறிவு, சுத்த சைதன்யம், ஞான மாத்திரம். டீச்சர் சொல்லுவாங்க ஞப்தி மாத்திரம். ஞப்தி மாத்திரமாக ஒன்று இருக்கே. அறிதலும் செய்தலும் உணர்தலும் இல்லாமல் தொழிலின்றி இருக்கிறது. தொழில்படாத ஒரு அறிவு, தொழிலற்ற அறிவு, திரிபு, மாற்றம், அழிவு, தோய்வு, கூம்புதல், விரிதல் எதுவும் இல்லாமல் தூய ஞானமாக இருக்கு இல்லையா? அது சொல்கிறார் சுத்த அறிவே, சுத்த சைதன்யம். சிவம் என்று கூறும் சுருதிகள் கேளீரோ. அதுதான் சிவம் சிவம் சொல்கிறாங்க. நீ வந்து தரையில் கங்கையை வச்சுக்கிட்டு சந்திரமௌலீஸ்வரராக இருக்கிறத தான் தெய்வம்னு நினச்சிட்டு சிவன் நினச்சிட்டு இருக்கிற. அவருக்கு அப்படி உடம்பெல்லாம் கிடையாது. நீங்கள் அது மேலே உடம்பை சுமத்தி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுக்கு ஆயிரக்கணக்கான தெய்வம் பெயரை நீங்கள் சுட்டுடுவீங்க. பல பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை அழிவீரோ. இந்த வெளிப்புற தோற்றம், அந்த அந்தர்யாமியினுடைய வெளிப்புற தோற்றம் இருக்குது இல்லையா, அதில் நீங்கள் பார்த்து மயங்கி
அதுதான் உண்மை நினச்சி உன் தெய்வம் என் தெய்வம்னு போராடுதுங்க. வடகலை தென்கலை அப்படி ஒரு சண்டை. யாருக்கு எப்படி பண்ணுறது? சிவபெருமான்கிட்டையும் பெரிய பிரச்சனை இருக்கு. இவர் பெருசா அவர் பெருசா. கணபதியிலேயோ 16 வகையான கணபதிகள், பெருமாளில் அவதாரங்கள். எந்த அவதாரம் நீங்கள் சிறப்பு? லக்ஷ்மி நரசிம்மரை பெருகிறதா இருக்கிறதா? ராமன் எடுத்துக்கிறதா? கண்ணன் எடுத்துக்கிறதா? பலராமன் எடுத்துக்கிறதா? வாமன அவதாரத்தை எடுத்துக்கிறதா? இப்படி இந்த உடம்புகளை வைத்து கொண்டு சண்டை போடாதீங்க. பித்த மதங்கள்ங்கிறார். பித்தம்னா பைத்தியம். பீ தான் பையாகும் வர. பித்தம் பிடிச்சவனுக்கு தான் பைத்தியம் பிடிச்சவங்க. பைத்தியம்னா பித்தம் தலைக்கு ஏறிடுச்சுன்னு அர்த்தம். பீ தான் பை. பித்த மதங்கள்னா பைத்தியம் பிடிச்ச மதங்களிலோடு பெருமை இழைவீரோ. வேடம் பல் கோடி ஓர் உண்மை குலவென்று வேதம் புகன்றிடுமே. ஆங்கோர் வேடத்தை நீர் உண்மை என்று தன் கொள்வீர் என்றால் வேதம் அறியாரே அப்படின்னு சொல்ல. வேதம் என்ன சொல்லுது? ஓர் உண்மைக்கு வேடம் பல்கோடி என்று வேதம் புகழ்கிறது. ஒரு உண்மை அறிவு இருக்குதுங்க, அது வேஷம் அதிகமாக இருக்குது. ஓர் உண்மை தான் எல்லாருக்கிட்டையும் அந்தரியாமையாக இருக்குது. பசுக்கிட்டேயும் இருக்குது, பேன்கிட்டேயும் இருக்குது, புள்ளப்பூச்சிக்கிட்டேயும் இருக்குது, புழுக்கிட்டேயும் இருக்குது. அது அந்தரியாமையாக இருந்து அந்த உடம்பு அசைக்குது. புழு அசைதுன்னா உள்ள அந்தரியாமையை அசைக்க வைக்கிறார். அவர் அசைய மாட்டார். அந்தர் நியமிதி அவர் ஒன்று இருக்கிறார். இந்த வேஷம் தானே புல். மாடன் வேடன், பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் பஞ்சமன், பெரிய எத்தனை விதமான அதில் வேஷம் தானேயா. ஒரு நடிகன் எத்தனை வேஷம் போட்டான்னு தலைவா அப்படின்னு கூப்பிட்றீங்களே, வேஷத்தை கூப்பிட்டீங்களா உள்ளே இருக்கிற ஆளை கூப்பிட்டீங்களா? ஒருத்தர் 10 வேஷம் கூட போடுறாரு, ஆனால் ஒருத்தருக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த பாட்டி வர சொல்லு, சம்பளத்தை வாங்கி போக சொல்லு அப்படின்னு சொன்னாக்கா அதான் நான் தாங்க. இங்கிலீஷ்காரன் ஒருத்தன் வந்தானே ரீகன், அவனை வர சொல்லு, அதுவும் நான் தாங்க. இப்படி 10 வேஷத்துக்கும் ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த 10 வேஷத்தை அந்தரியாமையாக இருந்தது யார்? அந்த பாட்டியாக கை காலை அசைச்சது யார்? ஹீரோவாக கை காலை அசைச்சது யார்? வில்லனாக அமைச்சது யார்? என்னவோ அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பிடிவாதம், எல்லாத்தையும் நானே நடிப்பேன், ஆள் இந்நாள் அழகுராஜா. வேஷம் கட்டுறதுல கில்லாடி, வேஷம் போட்டு விடுறாங்க. அது மாதிரி அதை செய்கிறான். அப்புறம் ஒரே ஆள் தில்லு முள்ளு, ஆம்பளை பொம்பளை, இப்படியெல்லாம் வேஷங்களை பார்த்து நம்ம ஏமாந்து போகிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே வேஷதாரி ஒருத்தன் எப்போ மாறாமல் இருக்கிறான்ல, அவனுக்கு தானே நம்ம கூலி தரோம். நம்ம வணங்குறது அவனை தானே. நீங்கள் வேஷத்தை ஏன் வணங்குறீங்க அப்படின்னு சொல்கிறார். வேடம் பல கோடி ஓர் உண்மை உளவென்று. ஒரு உண்மை பொருள் சத்து, அந்த சத்துக்கு தான். இங்கே பாருங்கள், இந்த போட்டு இந்த தட்டில் இருக்கக்கூடிய எத்தனை வேஷம் பாருங்கள். ஆனால் போட்டிருக்குது யார்? களிமண். ஒரு களிமண் இத்தனை வேஷம் போட்டு வச்சிருக்கு. ஓர் உண்மைக்கு இத்தனை வேஷங்கள். இதை தெரிஞ்சுக்க மாட்டேன். இதை தான் வேதம் சொல்லுது. வேடத்தை நீர் உண்மை என்று கொள்வீர் என்றால் வேதம் அறியாதே. உங்களுக்கு வேதத்தை பற்றி ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்கிறார். நீ வைதிகன்னு சொல்லிக்காத, வைதிக மதத்தில் இருக்குன்னு சொல்லிக்காத. நாமம் பல் கோடி ஓர் உண்மை குலவென்று நான் மறை கூறிடுமே. ஆங்கோர் நாமத்தை நீருண்மை என்று கொள்வீர் என்றால் நான் மறை கண்டிலரே அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல வேஷம்னாரு, இங்கே நாமரூபங்கிறார். நாமரூபங்கள் தான் ஓர் உண்மைக்கு. ஒரு உண்மை பொருள் மண், இதுக்கு ஒரு ரூபம் கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு நேம் கொடுத்துரும், நாம ரூபம். இது ஒரு நாம ரூபம். நாம ரூபம்னு எடுத்துகிட்டு பார்த்தா எத்தனை இருக்குது? நிறைய இருக்குது. உண்மை பொருள் களிமண் எடுத்துகிட்டு பார்த்தா என்ன இருக்குது? ஒன்று தான் இருக்குது. அப்போ ஒரு உண்மை பொருள் நாம ரூபங்களால் பலவா தெரியுது. இப்போ சூரியன்கிறோம், ஒரு உண்மை பொருள் தான். சந்திரங்கிறோம், அதே உண்மை பொருள் தான், நாம ரூபம் வேற. அது என்ன நாம ரூபம் வேற? சூரியன் சந்திரங்கிறது வெறும் நாம ரூபமா? ஆமாம், உள்ள பொருளை தேடி பாருங்க. சூரியனில் சூரியன் ஒரு பேர் இருக்கு இல்லையா, அது சயின்டிஸ்ட் போய் கொஞ்சம் அள்ளிட்டு வராங்க. அள்ளிட்டுலாம் வரமாட்டாங்க,
இங்கே இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அது உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு கணக்கு போடுறாங்க. அப்போ பார்த்தா சூரியனுக்குள்ளே ஹீலியம் இருக்குதான், ஹைட்ரஜன் இருக்குதான், அதுவும் புரோட்டான் அயானா இருக்குதான். அப்புறம் நம்ம பார்க்குற உடம்புல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் அங்கே இருக்குதான். சோடியம் நிறைய இருக்குதான். சோடியம் நிறைய தான் மஞ்சள் கலரில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் உப்பு எடுத்து கேஸ் ஸ்டவ்வில் போடுங்க, குப்புன்னு மஞ்சள் ஆயிரும். சோடியத்துக்கு எல்லோ கலர். இப்போ சூரியன் எல்லோ கலரில் இருக்கிறதுனால சோடியம் வேப்பர் லேம்ப் கூட நம்ம பண்ணியிருக்கோம். சூரியன் மாதிரியே இருக்கும். வெறும் லைட்டுக்கு கலரை வச்சு அது உள்ள என்ன இருக்க பொருள்னு சொல்கிறாங்க. அப்போது சூரியன்ற ஒரு நாம ரூபத்தில் எத்தனை நாம ரூபம் உள்ளே போட்டிருக்கீங்க? சோடியம்ங்கிறீங்க, ஹீலியம்ங்கிறீங்க, ஹைட்ரஜனுங்கிறீங்க, அப்புறம் மெர்குரியம் இருக்குது, அங்கே டங்ஸ்டன் இருக்குது, அயனும் இருக்குது. அயன் தான் மிகுதியாக இருக்குது உள்ள வயிற்றுக்குள்ளே. இந்த பூமின்னு ஒரு பேர் வச்சுருக்கிறார். இந்த பூமியில் எத்தனை பொருள் நாம ரூபம் இருக்குது? மலை இருக்குது, மண் இருக்குது, கூழாங்கல் இருக்குது, தண்ணி இருக்குது, மரம் செடி கொடி இருக்குது, நீங்கள் இருக்கிற, நான் இருக்கிறேன். பூமிக்குள்ளே போனோன்னா மேக்மாங்கிறாங்க, மேண்டிலுங்கிறாங்க, கோருங்கிறாங்க. இத்தனையும் நாமரூபம் தானே. இந்த நாமரூபத்தை பிரித்து போட்டால் என்ன ஆகும்? அந்த பொருளே எல்லாம் போயிடும். இப்படி சொல்கிறாரு. ஒரு உண்மை பொருள் நாமரூபத்தை கிட அது பல பொருளாக மாறுது. அப்போ ஒரு உண்மை பொருள் கடவுள் ஒருத்தர் இருந்தார். அவர் அறிவு ரூபமாக இருந்தார். அவர் ஒரு நாம ரூபத்தை சூட்டிக்கிறார். இனிமேல் என்ன கடவுள்னு கூப்பிடாதீங்க, ஆகாயம்னு கூப்பிடுங்க அப்படின்ட்டார். ஆகாயமாயிட்டார். இப்போ கடவுள் காணோம். இப்போ கடவுள் எப்படி கூப்பிட்றோம்? ஆகாஷம். அவர் சொன்னார், ஆகாசமாக இருக்கிற கடவுள் சொன்னார், என்ன ஆகாஷம்னு கூப்பிடாதீங்க, வாயுன்னு கூப்பிடுங்க. அந்த குணம் இருந்தால் தானே உங்களுக்கு கூட முடியும். இதான் பாரு, உஷ்ன்னு காற்றடிச்சார். ஆகாயம் முழுக்க காற்று நிரம்பிடுச்சு. இப்போ அவர் கடவுளை காணோம். இப்போ ஆகாயமும் காற்று இருக்குது. அப்புறம் என்ன சொன்னார்? என்ன ஆகாயம் ஆயும் கூப்பிடாதீங்க, அக்னின்னு கூப்பிடுங்க. அதுக்கு ஏதாவது காட்டுங்கிறார். இந்த பார் சூடு, இந்த பார் வெளிச்சங்கிறார். அவரே நாம ரூபத்தை தான் ஆட் பண்ணிகிட்டே இருக்கிறார். ரூபம் வெளிச்சத்தை காட்டுறாரு, பேர் ஒளின்னு சொல்கிறார். இப்படி அவரே நிலம், நீர், அப்புறம் இது ஐந்தும் கூடி சூக்ஷ்மமான புலன்கள்ங்கிறார். கண்ணு, மூக்கு, காது, வாயு அப்படிங்கிறார். அவரே ஸ்தூலமாகி உடம்பு, கை, கால், பூமி, சூரியன் அப்படின்னு ஏகப்பட்ட பொருளை அவர் ஒன்றே ஆள் சும்மா திங்க் பண்ணுறார். அறிவு தானே. திங்க் பண்ணுறதுக்கு என்ன கஷ்டமா? அவர் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறார். தன்னையே யோசனை பண்ணுறார். நான் ஆகாயமாவேன், நான் வாயுவாவேன், அக்னியாவேன், உடம்பாவேன், அதில் உயிராவேன், நான் புழுவாவேன், பூண்டாவேன். இப்படி தானே கனவு நாம காண்றோம். அறிவு ஒன்று தானே, மீதெல்லாம் நாமரூபம் தானே. கனவுல நம்ம பார்க்குறதெல்லாம் கனவு தூங்குறவங்ககிட்ட உண்மையான பொருள் இருக்குதா? எல்லாம் நாமரூபம் தானே. எங்கேருந்து நாமரூபம் தோன்றுச்சு? தூங்குறவனுடைய அறிவிலேருந்து தானே வந்தது. அறிவால் என்ன தான் பண்ண முடியும்? அறிவால் ஜடத்தை உண்டாக்க முடியுமா? நாமரூபத்தை உண்டாக்க முடியும். ஜடம் உண்டாக்க முடியும்னா ஜடம்னு நாமரூபம் சொல்லும், அவ்வளோதான். ஜடம் அப்படின்னும். இப்போ நீங்கள் ஜடமாக பார்க்குறீங்க, எப்படி அறிவிலேருந்து ஜடம் வந்தது? இது நிறைய கேள்வி. சாங்கியர்கள்லாம் சண்டை பிடிக்கிறாங்க வேதாந்தகிட்ட. அதனால் ஜட பொருளுக்குன்னு தனியாக பிரகிருதின்னு பேர் வச்சுட்டாங்க. அது கடவுளுக்கு அது சம்மந்தமே இல்லை. எப்படி நீங்கள் வேதாந்தம் அறிவிலேருந்து ஜடம் வருங்கிறீங்க? ஏன் அறிவிலேருந்து ஜடம்னு அஜடமாக வரும்? என்ன ஒன்றா வரும்? அறிவினால எதை ஒன்றா சிந்திக்க முடியும். ஜடங்கிறது என்ன? அசையாதது, கனமுள்ளது, ஒரு இடத்துல உருவத்தோடு இருப்பது. இது நாமரூபம். நான் தான் கற்பனை பண்ணுறேனே. கனவுல எத்தனை ஜடம் வருது? நிறைய பேர் இப்போவே ஜடமாக தான் சுற்றுறாங்க. அறிவோடு இருக்குன்னு சொல்ல தெரியல. அறிவிலேருந்து ஜடம் வரும், வரக்கூடாதுன்னு. அறிவில் எதை ஒன்றா சிருஷ்டி பண்ணும். பிரபஞ்சத்தையே உண்டாகிறவனுக்கு ஜடத்தை உண்டாகிறது இல்லை. ஜடங்கிறது உங்களுடைய கான்செப்ட் சொல்லுது. நாமம் பல் கோடி ஓர் உண்மை. இந்த நாமங்கள் வெறும் கற்பனை, பிரம்மத்தினுடைய கற்பனைகள் என்று நான்மறைகள் கூப்பிடுது. ருக்கு எஜிர் சாமா சொல்லுதே, அது மறைன்னு பேர் வேதத்துக்கு. போந்த நிலைகள் பலவும் பராசக்தி பூணும் நிலையாமே. உபசாந்த நிலையே தாந்த நிலை என்று சான்றோர் கண்டனரே அப்படின்னு ஒரு அழகான ஒரு வேதத்தில் இந்த பிரகதாரண்ய உபதேசம் சொல்கிறார். போந்த நிலைகள், நீங்கள் பார்க்கின்ற நிலைகள் என்னெல்லாம் சொல்கிறீங்க? நிலைகள்னு சொல்கிறோம் சயின்ஸில். அது ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், அப்புறம் கேஷியஸ் ஸ்டேட்,
அப்புறம் தெர்மல் ஸ்டேட், இப்படிலாம் ஸ்டேட் சொல்லு. இப்போ தண்ணி எடுத்துகிட்டு வாங்க, என்ன கண்டிஷனில் இருக்குதுங்க ஸ்டேட்டு? சூடாக இருக்குது சார், அது ஒரு ஸ்டேட். அப்படி தான் இருக்குமா? இல்லை சார், ஆற்றி கொண்டார. அப்போ அது ஒரு ஸ்டேட்டு, இது ஒரு ஸ்டேட், அது ஒரு நிலை, இது ஒரு நிலை. அதான் போந்த நிலை. அக்வயர்டு ஸ்டேட், அது போந்த நிலை. அப்புறம் ஃப்ரீசரில் வச்சோம்னா ஐஸ் கட்டி ஆயிடுச்சு, இது ஒரு நிலை, இது போந்த நிலை. ஆனால் ஒரே தண்ணிக்கு தான் இந்த நிலைகளெல்லாம். அதே மாதிரி சொல்கிறாரு, ஒரு பராசக்தின்னு ஒன்று இருக்குது, அல்டிமேட் ஃபோர்ஸ். எல்லா குவாண்டம் ஸ்டேட்டுக்கும் அல்டிமேட் ஸ்டேட் ஒன்று இருக்குது. அதனுடைய பல நிலைகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அது வேவ் ஸ்டேட்டில் இருக்கலாம், பார்ட்டிகுலர் ஸ்டேட்டாக இருக்கலாம், அது குவார்க்குங்கிற ஸ்டேட்டில் இருக்கலாம். குவார்க்குகள்லாம் கூடி எலக்ட்ரான் ஆகலாம், புரோட்டான் ஆகலாம், நியூட்ரான் ஆகலாம், மீசான் ஆகலாம், பைமீசான் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். அவங்களெல்லாம் கூடி ஆட்டம் ஆகலாம், ஆட்டமெல்லாம் கூடி மாலிக்யூல் ஆகலாம். இதெல்லாம் ஸ்டேட் தானே. அந்த ஸ்டேட்டில் இருக்கிறார். இந்த கூட்டமாக சேர்த்தோம்னா கார்பனுங்கிறோம், அந்த கூட்டமாக சேர்த்தா வாயு நைட்ரஜனுங்கிறோம், இன்னொரு கூட்டம் சேர்த்தா ஆக்சிஜனுங்கிறோம், அதை மூணையும் சேர்த்தோம்னாக்கா ஹைட்ரோ கார்பனுங்கிறோம். ஹைட்ரோ கார்பனில் ஒன்றா சேர்த்தோம்னா உடம்புங்கிறோம். இதெல்லாம் ஹைட்ரோ கார்பன் தான். மாற்றி போட்டால் கார்போஹைட்ரேட். நம்ம சாப்பிட்றது கார்போஹைட்ரேட்டு, நம்ம ஆகிறது ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரஜனும் கார்பனும் ஆக்சிஜனும் இருக்கிறது தான் கார்போஹைட்ரேட்ஸ். நாம் எல்லாம் இட்லி மாவும் தோசை மாவும் தான். இதெல்லாம் ஸ்டேட்ஸு. ஒரு பராசக்தி, ஃபஸ்ட்டு ஒரு நாம ரூபம், லெட் மீ பி குவார்க், நான் குவார்க்காக ஆவேன். என்ன குவார்க்குன்னா 3 விதமான குவார்க் ஆகவேன். அப்பு, டவுனு, சாமு, இப்படின்னு அதை மாற்றி இந்த 3ஐயும் நான் கலப்பேன். அதை நாம் தமசு, ரசு, சத்துவங்கிறோம். இதை தான் அவர் சொல்கிறாரு. போந்த நிலைகள், எத்தனை நிலைப்பாடுகளை நீங்கள் பார்க்குற, பலவும் பராசக்தி அல்டிமேட் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதன் பூணும் நிலையாமே, அது எடுத்துக்கிட்ட ஒரு நிலை தானப்பா. இதில் உபசாந்த நிலையே தாந்த நிலை என்று சான்றவர் கண்டனரே. இதெல்லாம் சக்தியினுடைய நிலைகள் தானே. ஆனால் ஆத்மான்னு ஒன்று இருக்கு, அது தாந்தம், சாந்தம், சாந்தோ தாந்தோ அப்படின்னு பிரகதாரணி சொல்லுது. அது சமமும் தமமும் உண்டு. அந்த நிலை தானே உண்மையான ஆத்மாவின் நிலை. எவனுக்கு சமமும் தமமும் வந்துடுச்சோ, சம தம, அது ஒன்று தான் உண்மையான நிலை. மீதியெல்லாம் பராசக்தியினுடைய ஆட்டங்கள், களியாட்டங்கள். உனக்கு ஆத்மாவுக்குன்னு எப்படி இருக்கணும்? சாந்தோ தாந்தோ உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம், இது தாண்டா உன்னுடைய நிலை அப்படின்னு. சாந்த நிலையே நிலையே வேதாந்த நிலை என்று சாந்தவர் கண்டனர். இதில் சாந்த நிலை தான் வேதாந்த நிலை என்று சாந்தர் கண்டனர். இப்படி கண்டவன் எப்படி இருப்பான்? இதில் கண்டுபிடிச்சிங்க இல்லையா? ஒரு உண்மை பொருள் தான் இருக்குது, மீதெல்லாம் நாமரூபங்கள். ஒரு சக்தி தான் இருக்குது, அதுக்கு பல நிலைகள். ஆனால் இதெல்லாம் தாண்டிட்ட பிறகு அந்த உண்மை பொருள் எப்படிப்பட்டதாக இருக்குது? அந்த வேதாந்தம் சொல்லுகின்ற நிலை அது சாந்தம்ங்கிறார், அமைதிங்கிறார். அப்படி அந்த நிலையை அடைந்தவன், அந்த உண்மையை கண்டுபிடித்தவன், கண்டுபிடிச்சனே அங்கிருந்து கண்டுபிடிக்கல, தன்னிடம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சான். நான் தான் அதுன்னு, என்னுடைய வேஷம் தான் அதுன்னு கண்டுபிடிச்சான். இந்த பராசக்தி நான், என்னுடைய சக்தி தான். இங்கே நாமரூபங்கள்லாம் என் மீது என்னுடைய கற்பனை தான் அப்படின்னு கண்டுபிடிச்சவன் எப்படி இருப்பான்? கனவு கண்டான், கனவுல இருக்க அத்தனை நாமரூபம்னு முழிச்ச பிறகு கண்டுபிடிச்சிட்டான். இப்போ எப்படி இருப்பான்? அப்பாடான்னு இருப்பான்ல. கனவுல எவ்வளோ கவலைகள், அத்தனை கவலை முடிஞ்சவொடனே அதே மாதிரி நனவலும் 1000 கனவு கவலைகள், அத்தனையும் இத்தனையும் எல்லாமே பராட்சத்தினுடைய விளையாட்டுன்னு தெரிஞ்சு வந்த பிறகு அவன் எப்படி இருப்பான் அப்படி சொல்கிறாரு. கவலை துறந்து இங்கு வாழ்வது வீடு. இதெல்லாம் கவலைகள் எல்லாமே என்னிடம் இல்லை, இதெல்லாம் மாயாஜாலம், இதெல்லாம் பராசக்தியினுடைய விளையாட்டு. அது அத்தனையும் நாமரூபம், அது என்னிலேருந்து தோன்றியச்சு அப்படின்றதுனால என்னிலேருந்து தோன்றியது கவலைன்னு சொன்ன பிறகு எனக்கு கவலையாக தெரியுமா? இன்னொருத்தன் கவலை கொடுத்தான்னு தான் நம்ம தொந்தரவு போடுறது. என்கிட்டேருந்து நான் கவலை உண்டு பண்ணுவேனா? அவ்வளோ மூட்டாளா? என்னிடம் இருந்து தான் வருதுன்னு சில பேருது. என்னிடம் சாந்தம் மட்டும் தான் வரும் என்று தெரிந்த பிறகு
கவலை துறந்து இங்கு வாழ்வது தான் வீடு. மோட்சம்ங்கிறது ஏதோ செத்த பிறகு சிவலோகம் போகிறதோ வைகுண்டம் போகிறதோ இல்லை. அது ஒரு பாட்டில் சொன்னார், செத்த பிறகு சிவலோகம் வைகுண்டம் போகிறதெல்லாம் மோட்சம் இல்லைன்னு போன வாரம் சொன்னார். இந்த வாரம் சொல்கிறாரு, இங்கேயே இப்பொழுதே கவலை இல்லாமல் வாழ்வது தான் மோட்சம் சொல்கிறார். கவலை துறந்து இங்கு வாழ்வது வீடு என்று காட்டும் மறைகள். வேதம் அதை தானே சொல்லுது, நீர் அதை நினைக்கலையா அப்படிங்கிறார். அவளை நினைத்து உமியை மெல்லுதல் போல் இங்கு உள்ளீரே அப்படின்னு பாடுறார். இன்னும் மென்னுட்டு இருக்கிறான், என்ன அவளை நினச்சிக்கிறான். நல்லா திறந்து பாரு, உமி அது. ஆத்மாவை விட்டுட்டு நீ அனாத்மாவை மென்னுட்டுக்கிற. ஆத்மாவை விட்டுட்டு அகங்காரத்தை நான் நினச்சி மென்னுட்டு இருக்கிறியா, அதில் என்ன கிடைக்கும் உனக்கு? இந்த அகங்காரம் உனக்கு என்ன கொடுக்கும்? அவளை நினச்சிட்டு பூமியை மெல்லுது. இந்த உலகம், வீடு, வாசல், பெருகு, புகழ், கட்சி, அரசியல், தலைமை, சீர்திருத்தம் இதெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உமியை மெல்றது. சாந்தமாக உள்ளே இரு. கவலை துறந்திங்கு வாழ்வது வீடென்று காட்டும் மறைகள் எல்லாம் நீர் அவளை நினைத்து உமியை மெல்லுதல் போல் இங்கு அவங்கள் புரிவீரோ. இவர் முட்டாள்தனமாக இருப்பியா அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. உள்ளது அனைத்திலும் உள்ளொளியாகி ஒளிர்ந்திடும் ஆன்மாவே இங்கு கொள்ளற்கரிய பிரம்மம் என்று மறை கூவுதல் கேளீரோ. இங்கே ஆத்ம பிரம்ம ஐக்கியத்தை சொல்கிறார். வேதாந்தமே முடியுது. உள்ளது அனைத்தும் உள்ளது உள்ளொளியாகிய ஒளிர்ந்திடும் ஆன்மாவே. எல்லாவற்றும் உள்ளொளியாக இருக்கின்றது, அந்தரியாமல் இருக்கிறது ஆத்மாதான். அதைத்தான் கடவுள் என்று வேதங்கள் சொல்லுதே. அது வேற இது வேறையா அப்படின்னு சொல்றார். உள்ளது அனைத்தும் உள்ளொளியாகி ஒளிர்ந்திடும் ஆன்மாவே இங்கு கொள்ளற்கரிய பிரம்மம் என்று மறை கூவுதல் கேளீரோ. கொள்ளற்கரிய அப்படின்னு சொல்றார். இதுவும் பிரகதாரன் தான் சொல்லுது. அங்கே சொல்லுது, ஏய உபாதேய ரகிதம். இந்த ஆத்மாவை எனக்கு வேண்டாங்க, இந்த வேதாந்தம், நான்லாம் ஆத்மாவாக இருக்க மாட்டேன்னு உன்னால் சொல்லவே முடியாது. எனக்கு ஆத்மா வேணுங்க, ஆத்மாவை கொடுங்க அப்படின்னு கொள்ளவும் முடியாது. இங்கே கொள்ளுதலும் இல்லை, தள்ளுதலும் இல்லை. அது பேர் பிரம்மங்குது. இது நான் சொல்லலை, உபனிஷத் சொல்லுது. சங்கரர் வாயாமல் எல்லா இடத்துலையும் பாஷ்யத்தில் ஏய உபாதேய ரகித பிரம்மம் தான் சொல்லுவார். ஆத்மா எப்படி உன்னால் தள்ளவும் முடியாது. மோட்சம் எனக்கு வேண்டாம், நீ எதுக்கு எனக்கு மோட்சம் தரேன்ட்டு இந்த கிளாஸ் எடுக்கிற, நீ சொல்லவே வேண்டாம். மோட்சத்தை நீ தள்ளவே முடியாது, நீ மோட்சத்தில் தான் இருப்ப. எனக்கு வேண்டாம்னு சொல்ல முடியாது. மோட்சம் கொடுங்க சுவாமி அப்படின்னு என்னை கேட்க வேண்டாம். இந்த மோட்சங்கிறது உன்னுடைய தன்மை. அறியாமை மட்டும்தான் நான் நீக்குவேன், மோட்சத்தெல்லாம் நான் தர முடியாது. நீ ஏற்கனவே அதான் அவர் சொல்கிறாரு. அது கொள்ளற்கரிய பிரம்மங்கிறார். இது வேற அர்த்தத்தில் எடுத்துக்கூடாது. அது கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நினச்சக்கூடாது. அது கொள்ளுதலும் இல்லை, தள்ளுதலும் இல்லை. ஏய உபாதேயம். வேணும்னு சொல்ல முடியாது, உபாதேயமும் கிடையாது. ஏயம் வேண்டான்னு சொல்ல முடியாது. அப்படின்னு நான் மறையில் இருக்கிறதெல்லாம் வேதாந்தம் படித்து தான் ஒரு அழகாக பாட்டு எழுதியிருக்கிறார். ஒன்று பிரமம், ஒன்று தான் ஏகம் அத்விதீயம். ஒன்று பிரமம், உளது உண்மை, அது உன் உணர்வு. கடவுள் ஒன்று, அது ஏகம் ஏவ அத்விதீயம். ஏகம் ஏவ அத்விதீயம். ஏன் இது 3 வார்த்தை சொல்லுது? ஏகம்னா அது ஒன்று தான், அதுக்குள்ளே நிறைய கிடையாது. ஏவகாரம் அது ஒன்று தான், அதுக்கு தவிர வேறம் இல்லை. அத்விதீயம் அதே போல் இன்னொன்றும் இல்லை, தன்னை போலும் இல்லை இன்னொன்று, தனக்குள்ளும் இல்லை, தனக்கு வேறாக இன்னொன்றும் இல்லை. அது பேர் ஏகம் ஏவ அத்விதீயம். அதை சொல்கிறாரு. அது பேர் ஒன்றுங்கிறார். ஏக பிரம்மம் உளது உண்மை, அது உண்மை சத்தியமானது, அது ஒன்று தான் இருக்குது. ரெண்டாவதாக இருக்கிறது நீங்கள் எது சொன்னாலும் அதனுடைய கற்பனை, நாமரூபம், சக்தி அப்படின்னு விட்டுடுங்க. அதை கணக்கிலே வைக்காதீங்க. கணக்குன்னு இடத்துல பிரம்மம் ஒன்று தான் இருக்குது. அது உன் உணர்வு, அதுதான் நீ. இங்கே ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லி முடிச்சிட்டார். இதெல்லாம் உபனிஷத்தை அப்படியே பாட்டாக எழுதியிருக்கிறார். உபனிஷத் மந்திரங்கள்.
ஒன்று பிரம்மம் உளது உண்மை அஃது உன் உணர்வென்னும் என்று வேதமெல்லாம் சொல்லுதே, கவனிக்கலையா? என்றும் ஒன்று பிரமம் உளது உண்மை அஃது உன் உணர்வென்றே கொள்வாய் அப்படின்னு பாட்டை முடிச்சிட்டார். போதும். ஒரு பாட்டு படித்தாலும் முழுசாக நம்ம ரசிக்க முடியுது. அத்வைதத்தை இவ்வளோ அழகாக சொல்கிறார். ஒரு பாட்டு, அல்லா அல்லா அல்லா, நீ இல்லாமல், அந்த பாட்டு இல்லை, அவர் எழுதிக்கிறார். அல்லா அல்லா அல்லா, அதுதான் பல்லவி. இதுதான் ஒரு கண்ணதாசன் அப்படி, அல்லா அல்லா அல்லா, நீ இல்லாத இடமே இல்லை, அல்லா இல்லாத இடமே இல்லை. அவர் பாடுறார், பல்லாயிரம் 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 கோடி கோடி அண்டங்கள், நம்பர் அவ்வளோ சொல்ல முடியல, பல்லாயிரம் 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 கோடி கோடி அண்டங்கள், எல்லா திசையிலும் ஒரு எல்லையில்லா வெளி வானிலே. அத்தனை அண்டங்களும் எங்கே இருக்குது? எல்லையில்லாத வானத்தில் வெளியிலே இருக்கிறது. நில்லாது சுழன்று ஓடுது, நியமம் செய்து அருள் நாயகன் நியமம் செய்கிறார். அது இஷ்டத்துக்கு சுத்தணும் இல்லை, அது ஒன்று முத்திக்கூடாதுன்னு, அதான் முட்டிக்காமல் பார்த்துக்கிறார். அது நியமம் பண்ணுறார். நீ இன்னைக்கு கிரகண நாள் ஞாபகம் வச்சுக்க, சூரியன் இந்த ராகு கேது வந்து குறுக்க வரும், கிரகணம் சொன்னபடி வருது இல்லை. பஞ்சாங்கத்தில் 5 வருஷத்துக்கு முன்னாடியே கிரகணத்தை சொல்கிறாங்கன்னா எப்படிங்க உன்னாலும் சொல்ல முடியாது? அப்படி தாங்க நடக்கும். ஏன் வேறு மாதிரி நடக்காது? அதுக்கு இஷ்டம் இல்லை, அதெல்லாம் ஒன்று அவருடைய இஷ்டம். அவர் அப்படி பண்ணி வச்சிருக்கிறார். பல்லாயிரம் 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 கோடி கோடி அண்டங்கள், எல்லா திசையிலும் ஒரு எல்லையில்லா வெளியிலே வானிலே நில்லாது சுழன்றோட நியமம் செய்து அருள் நாயகர், நியமம் செய்து அருள் நாயகர். இதில் என்ன தெரியுமா? இன்னொன்று புரியுது, அவரவர் கர்மவினை அவரவரே அனுபவிக்கிற மாதிரி. கிராஸ் பில்லிங் கிடையாது. அவன் வீட்டு பில் நமக்கு கொடுத்துருக்காங்க சார், எங்களுக்கு எப்போவுமே 200 ரூபா தான் பில் வர, எலக்ட்ரிசிட்டி பில் 6000 ரூபா போட்டிருக்கிறாங்க, நம்பர் மாறி வந்துடுச்சுங்க. அந்த கிராஸ் பில்லிங் அவரே அட்மினிஸ்ட்ரேஷனில் கிடையாது. அது பேர் தான் அருள்னு பேர். அருள்னா என்ன அர்த்தம்? ஹி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி திங். அவர் எல்லாத்தையும் கேர் பண்ணுறார். அவர் நாயகன். சொல்லாலும் மனதாலும் தொடர ஒணாத பெருஞ்சோதி. அவர் பேர் ஒரு பெரிய ஒளியாக இருக்கிறார். பெருஞ்சோதினா ஞான ரூபமாக இருக்கிறார், அறிவுரு. அவரால் சொல்லாலும் மனதாலும் தொட முடியாது. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சக அப்படின்னு வேதமும் சொல்லுது. அதே தான் அல்லாஹ்வும் சொல்கிறார். அந்த அல்லாவை நீங்கள் எந்த கற்பனையிலையும் பண்ண முடியாது. அவர் அப்படி இருப்பாரா இப்படி இருப்பாரான்னு பேசாதீங்க, சும்மா இருங்க. நான் பார்க்க முடியுமா? வேதமே சொல்லி என்னால் சொல்ல முடியாது, விட்டு தொலை, என்னாலையும் சொல்ல முடியாது. வேதமே சொல்லிடுச்சு. அப்புறம் என்ன தான் சொல்கிறது? சரி போனால் போகுது, உங்கள் சொல்லாலே நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் அனித்தியம் தானே, அது நித்தியம். நீங்கள் எல்லாம் துக்கம் தானே, இல்லை அது எப்போ ஆனந்தம். நீ எல்லாம் மக்குங்க தானே, அது எப்போ ஞானம். நீங்கள் கொஞ்சம் தானே அறிஞ்சு வச்சுருக்கீங்க, அது எல்லாம் அறிஞ்சிருக்கு. உங்களால் கொஞ்சம் தானே செய்ய முடியும், அது எல்லாம் செய்யும். உங்களுக்கு கொஞ்ச இடம் தானே இருக்க முடியும், அது எல்லா இடத்துல இருக்கும். இப்படி தான் நான் சொல்ல முடியுமே தவிர அது எப்படின்னு என்னால் சொல்ல முடியும், உங்களை வச்சு தான் நான் காட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அது சொல்லுக்கும் அடங்காது, சொல்லணும்னா இப்படி தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட பெருஞ்சோதி அல்லா அல்லா அல்லா. கல்லாதவர் ஆயினும், உண்மை சொல்லாதவர் ஆயினும், படிக்காதவனாக இருந்தாலும் சரி, உண்மையே பேசாத பொய் பேசுகிறவனாக இருந்தாலும், பொல்லாதவராயினும், தவம் இல்லாதவராயினும், தவ நோன்பு செய்யாத ஒருத்தர் இருக்கிறான், இந்த 1 மாதம்லாம் நான் தவறுலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவனாக இருந்தாலும், தவம் செய்வராயிருந்தும், நல்லுரை நீதியின்படி நில்லாதவராயினும், நல்லுரை சொல்கிற நீதிகளை ஒன்றும் கடைபிடிக்காதவர் ஆயினும், எல்லாரும் வந்து ஏற்றும் அளவில் பயம் கடை செய்பவன் எப்படி வேணா இருந்தது. ஆனால் அந்த உண்மை மட்டும் இருக்குது,
அவர் என்னை காப்பாற்றுவாருன்னு நினச்சிட்டா போதும், உன்னை காப்பாற்றிடுவாருங்கிறார். அல்லா அல்லா அல்லா. அவர் எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறதா முக்கியம். அவர் இருக்கிறாரு என்னை காப்பாற்றுவாருன்னு சொன்னாக்கா அது நடிப்பு. எல்லாம் செய்திருவேன். கொல்லாதவன், உண்மை சொல்லாதவன், கல்லாதவன், எப்படி வேணா இருந்துக்குவேன், அல்லாவை நான் கும்பிட்டுடுவேன். நோ 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 நோ. அல்லா அப்படி, அல்லாஹ் எப்படி இருக்கிறார், என்னவா இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவர் நியமம் பண்ணுறாரு, அருள் பண்ணுறாரு, நீதி பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவர் தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவர் எங்கேயோ இருக்காரும் கிடையாது. அதுக்காக தான் 10,000 கோடி அண்டங்களுக்குள்ளேயும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்று அவர் அழகாக அல்லாங்கிற வார்த்தையில் பிரம்மத்தை சொல்கிறார். இப்படி ஒரு பாட்டு பாரதியார் எழுதியிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவும் எழுதியிருக்கிறார். இன்னொரு நாள் பாடுவோம். மனசுக்கு அறிவுரை சொல்கிறார். மனமே, நான் சொல்கிறத கேட்டு உழைக்கிற வழியை பாரு. சென்றதினி மீளாது. நடந்தது வருமா? இந்த முள் 11 12 வந்துடுச்சு, மறுபடியும் 11 போகுமா? நீ காத்திருக்கணும். ஆனால் மறுபடியும் திருப்பி போகாது. இதை தண்ணி குடிச்சிட்ட, கொஞ்சம் கொடுங்க சார் தண்ணியை தரேன். நீங்கள் குடிச்சிங்களா, அது கொடுங்க. அது முடியாது. உள்ளே போன உடனே அது ரத்தத்தில் கலந்து என்னாலே எடுக்க முடியாது. சென்றது இனி மீளாது. இறந்தவர்கள் பிறக்கிறது, மறுபடியும் வருவாங்க. அதே உடம்போட வருவாங்க, வேற உடம்புல வருவான். ஆனால் எதெல்லாம் நடந்ததோ பாஸ்ட் இஸ் கான். கடந்த காலம் திரும்புவதில்லை, எதிர்காலமோ அரும்புவதில்லை, நிகழ்காலமோ நம்பசம் இல்லை. ஒருத்தர் பாடியிருக்கார், கடந்த காலமோ திரும்புவதில்லை, எதிர்காலமோ அரும்புவதில்லை, நிகழ்காலமோ நம்பசமில்லை. இதுதானே மனிதனின் நிலை, உனக்கென்ன குறைச்சல்? நீ ஆத்மா, நீ ஒரு ராஜா. காலத்தை நீ கவலைப்படாத, அது யாருக்கும் காத்திருக்கிறதே இல்லை. அது போடிக்கிட்டே இருக்குது, நீ நிறுத்தவே முடியாது. போனது மீளாது, சென்றது மீளாது. மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தம் செய்து கொன்று ஒழிக்கும் கவலை என்னும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றது மீளாது, கவலைப்படுறியே. சென்றதுக்காக ஏன் கவலைப்படுற? அதான் போய் தொலைஞ்சிடுச்சு இல்லை, இனிமேல் அது வரவே வராது. திட்டான் சார், திட்டி முடிச்சிட்டான, போச்சு இல்லை, திட்டான் சார், அதான் போயிச்சப்பா, திட்டி முடிச்சிட்டானே. எத்தனை செகண்ட் திட்டினான் அவன்? 1 செகண்ட் தான் திட்டினார். நீ ஏன் இதுக்கு 1000 தடவை சொல்லிட்டு? உன்னை தான் நீ திட்டிட்டு. மனசுக்கு தான் இதை சொல்ல முடியும். அது மீளாது. மறுபடியும் திட்டுவானா? மறுபடியும் திட்டான்னு நினைக்கிறீங்க? திட்ட மாட்டான். அப்புறம் நீ ஏன் கவலைப்படுற? எப்பொழுதும் சென்றதையே சிந்தம் செய்து கொன்றொழிக்கும் கவலை, உன்னை கொன்று ஒழிக்கிற கவலை என்னும் குழியில் வீழ்ந்து குமைகிறதே. எப்படி? நீ கொஞ்சம் நினச்சி பாருங்க. உங்கள் அத்தை வருவாங்களா? மாமா வருவாரா? உங்கள் புகழ் போச்சு வருமா? பணம் போச்சு வருமா? போனது வரவே வராது. சென்றதை குறித்தல் வேண்டா, இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர் என்னமதை தின்னமுறை இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். எப்படி சொல்கிறார் பாரு. இன்று புதிதாய் பிறந்தோம். இன்னைக்கு புதுசாக பிறந்தா உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குமா? நீ தான் புதுசாக பிறந்திருக்க. நேற்று எனக்கு தெரியும் சார், நீ தான் சார் பிறந்தேன். நேற்று அப்படி நடந்ததுங்களே. இல்லை சார், நான் இப்போ தான் பிறந்தேன் அப்படின்னு தினம் தினம் சொல்லணும். இப்போ சொல்லுங்க, இன்று புதிதாய் பிறந்தோம் என்று வாழ்வு. புதுதாக பிறந்த குழந்தைக்கு எல்லாம் உறவினர் தான். இங்கே பகைவரே இல்லை. இனிமேல் தான் பகைவரை உண்டாகணும். அது அந்த உண்டாகும் போது என்ன சொல்லுது? இன்னைக்கு தான் பிறந்த. பாரதியார் சொல்கிறார், இன்னைக்கு தான் பிறந்த அப்படின்னு தெருவில் நடந்து போங்க, வீட்டுக்குள்ளே போங்க. இன்னைக்கு தான் பிறந்த வந்திருக்கிறேன். உங்களுக்கு 2 பேரும் சண்டை. இன்னைக்கு தான் நான் பிறந்திருக்கேன், எங்கெங்க சண்டை போட்டேன்?
அவர் இன்னைக்கு தான் பிறந்திருக்கிறார். சென்றதினி மீளாது மூடரே நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்று அங்கு குழியில் கவலை என்னும் குழியில் விழுந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர் எண்ணமதை தினமும் இசைத்து கொண்டு இன்னைக்கு வரை எண்ணத்தை மட்டும் நீங்கள் கொண்டாடுங்க. அந்த எண்ணமும் கூட 5 நிமிஷமே மறைஞ்சு போச்சு. தின்று விளையாடி நல்லா சாப்பிடுங்க, விளையாடி கழிங்க. தின்று விளையாடி இன்புற்று வாழ்வீர். இன்னைக்கு புதுசாக பிறந்தா நீங்கள் என்ன செய்ய போறீங்க? தின்னுவீங்க, விளையாடுவீங்க, இன்புற்று இருப்பீங்க. நாளை பற்றி கவலைப்படுவீங்களா? ஏன்? நாளைக்கே புதுசாக பிறப்பீங்க. இந்த ஒரு கொள்கை போதாதா? நீங்கள் ஒரு பகைவன் கிட்ட போய் நின்று இன்னைக்கு தான் பிறந்து வந்தவன் மாதிரி பேசுங்களேன். எதுவும் நினைவை வச்சுக்காதீங்க. நினைவு மட்டும் இல்லைன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எந்த கவலையும் இருக்காது. கவலைகள் எல்லாமே நடந்து முடிஞ்சது தான். அது வெறும் நினைவு தான். நினப்பு பொழப்பை கெடுக்குது. என்ன பாட்டி மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்கிறார், நான் 16 வயசு பொண்ணு நினச்சிட்டு இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுது. என்ன நினப்பு பொழப்பை கெடுக்குது பாட்டி, உனக்கு வயசு 80 ஆச்சு, இந்தா பல் செட்டு எடுத்து கொடுப்பாங்க. பல் செட்டே இப்போ தான் உள்ளே போடுது. அந்த நினப்பு பழைய நினப்பில் இன்னும் மஞ்சள் குளிச்சுட்டு இருக்குது. இப்படி தானே கேலி பண்ணுறோம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? பழைய நினப்பில் தான் எல்லாமே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வியல். தீமையெல்லாம் அழிந்து போம் திரும்பி வரா. வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. தீமை எங்கே வரும்னு சொல்லுங்கிறார். நீ இப்படி வாழ்ந்தினா தீமைன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? கவலைன்னு ஒன்று இருக்குமா? இன்று புதிதாய் பிறந்தோம். இன்று என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? இல்லை, இப்போ. கொஞ்ச நேரம் கழித்து கேட்டோம்னா இப்போ. நாளைக்கு கேட்டாலும் இப்போ. ஏன்னா இப்போ மட்டும்தான் இருக்குது. நடந்தது இப்போ இல்லை. எதிர்காலம் இப்போ இல்லை. இப்போ என்ன இருக்குது? இப்போ தான் இருக்குது. இப்போ தானே நீ மூச்சு விட முடியும், இப்போ தானே சாப்பிட முடியும். அப்போ இப்போ இருக்கிற நேரத்தை சாப்பிடாமல் மூச்சு விடாமல் இன்பமாக இருக்காத எப்போ விட போகிற? எதிர்காலம் வரும்போது பார்த்துக்கலாம். எதிர்காலம் வந்தாலும் இப்போ தான் இருக்கும். திட்டானே, எப்போ திட்டினா? அப்போ. இப்போ இல்லை. இப்போ திட்டினானே, எப்போ? ஒரு செகண்ட் முன்னாடி திட்டினான். இப்போ இல்லை. இது பேர் லிவிங் இன் த ப்ரெசன்ட் அப்படின்னு சைக்காலஜி தான் சொல்கிறாங்க. நிகழ்காலத்தில் வாழுங்கள், கவனமாக வாழுங்கள். கவனம் எப்பொழுதும் நிகழ்காலத்திலே இருக்கட்டும். கடந்த கால கவலைகளோ எதிர்கால பயமோ இந்த நிகழ்காலத்தை கொல்லுதலையா? இப்போ கொடுக்கப்பட்ட ஒரு செகண்டை நீ எதிர்காலத்தை நினச்சி ஏன் பயப்படுற? கொடுக்கப்பட்ட இன்பமான நிறைய நடந்த காலத்தை கவலையில் பண்ணுற. ஒரு குழந்தை 2 பேரும் எனக்கு பிரசாதம் கொடுக்கணும்னு சண்டை. நான் எப்படி 2 பேர் பிரசாதம்? ஒருத்தி பிரசாதம் கொடுத்துட்டா, பிரசாதத்தை வேணான்னு கீழே கொட்ட முடியாதுல்ல, எடுத்து வாயில் போட்டேன். அவளுக்கு கோபம், என்கிட்ட பிரசாதம் வாங்கலை நீங்கள். 1 மணி நேரம் கோபம். நிகழ்காலமெல்லாம் கோபத்திலேயே வேஸ்டாகுது. இந்த குழந்தை கோபம் இல்லை. ஆனால் இப்படி ஆகிப்போச்சே அந்த குழந்தை அழுதே அப்படின்னு தங்கச்சியை கொஞ்சம் இடத்துக்கு போகிறா. 2 சண்டை பிடிக்கணும். நிகழ்காலம் முழுக்க வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு. நான் கூட நினச்சேன் குழந்தைகளை நிகழ்காலத்தில் இப்போ இருக்கிற நிமிஷத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருப்போம், வீணடிக்க வேண்டாம். ஸ்டெஃபி கிராஃப்னு ஒரு 16 வயசு பொண்ணு கதை சொல்லியிருக்கிறேன். 16 வயசு பொண்ணுங்க டென்னிஸில் 35 வயசு பொம்பளைய தோக்கடிச்சிட்டா. அவன் 35 வருஷத்தில் 20 வருஷமாக அவளும் 15 வயசில் ஆடிட்டு இருக்கிறான். தோத்ததே கிடையாது. மார்டினோ நவரத்திலோவா அவள் பேர். ஒரு ரஷ்யன் லேடி. அது லேடின்னு சொன்னால் தான் தெரியும். அப்படி ஆம்பளை மாதிரி இருப்பான், முரட்டாக இருப்பாள். அந்த அம்மா கிட்ட மட்டையில் கந்து விருந்துன்னா அது கந்தர் கோலம் ஆகிடும், அப்படி வீசு. ஆனால் ஸ்டெஃபி கிராஃப்ன்ற ஒரு பொண்ணு முதல் தடவை மட் கோர்ட்டில் ஆடுறா. மட் கோர்ட்டில் நவரத்னாவை அடிக்கவே முடியாது. அந்த அம்மா ராணி. இவ ஜெயிச்சிட்டா. 16 வயசு பொண்ணுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க.
ஏன் நடக்கிறதுக்கே 5 வயசு ஆகுது, ஓடி அந்த மட்டையை தூக்கிறதுக்கு ஒரு பலம் வர்றதுக்கு ஒரு 10 வயசு ஆகும். அப்போ உண்மையே அந்த மட்டையை தூக்கி விளையாடி கற்றுக் கொடுத்து இந்த கேமெல்லாம் புரியறதுக்கு கூட 2 வருஷமாவது ஆகலை. எவ்வளோ வருஷம் ஆடி இருப்பார்? மிஞ்சி போனால் ஒரு 2 வருஷம் பயிற்சி. 30 வயசு 20 வயசு வருஷம் பழகினவில் எப்படி ஜெயிச்சான்னு நிருபர்லாம் கேட்குறாங்க. ஜெயிச்சிட்டனா? ஆமாம்மா, நீ ஜெயிச்சிட்ட. அப்படியா? எப்படி ஜெயிச்ச? எனக்கு என்ன தெரியும், எங்கள் வாத்தியார் சொன்னார், இந்த பந்து வந்தால் இப்படி அடி, இந்த பந்து வந்தால் இப்படி அடி, இந்த பந்தை இங்கே போடுன்னு சொன்னார். அதை தான் நான் செய்தேன். இன்னும் நிகழ்காலத்தில் தான் இருந்தேன். அவங்க இத்தனை ஸ்கோர் எடுத்துட்டாங்கன்னு நான் யோசனையே பார்க்கல, நான் போர்டே பார்க்கல. இந்த போர்டு பார்த்து ஆடுறவன்னா இன்னும் 2 எடுக்கணுமே 2 எடுக்கணுமே, அவன் இவன் 1 எடுத்தானா டை ஆகிடுமே அப்படின்னு எதிராளி நடந்ததையே நினச்சிக்கிட்டு இருக்கிறான். எதிர்காலத்தை அதுக்காக பயந்துக்கிட்டு இருக்கிறான். இவளுக்கு எதிர்கால பற்றி பயமும் இல்லை, எத்தனை ஸ்கோர் எடுத்துருக்கேன், நான் எவ்வளோ எடுத்தேனோ அவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஜஸ்ட் ஐ என்ஜாய், தின்று கழித்து விளையாடி மகிழ்வீர், அவ்வளோதான் சொல்கிறார். பாரதியார் சொல்கிறார், இன்று புறதாய் பிறந்தோம் அப்படின்னா என்ன? இந்த பந்து நான் இப்போ ஆட போகிறேன், இந்த பந்தை இப்போ ஆட போகிறேன். ஸோ எவ்ரி பால் இஸ் எ நியூ பால். ஐ எம் ஜஸ்ட் என்ஜாயிங் பிளேயிங். நீங்களாம் சொல்கிறீங்க நான் ஜெயிச்சிட்டேன்னு, பெரிய உலகத்தை ஜெயிச்சிட்டேங்கிறேன். அவங்க பெரிய உலகம்னு தெரியாது எனக்கு. அவங்க நினச்சிக்கிறேன் அந்த பெரிய உலகத்தில் வாழ்ந்தவங்கன்னு அவங்க நினைப்பில் இருக்குது. அவங்க கவலையாக படுறாங்க. இப்போ இந்த பொண்ணு சின்ன பொண்ணுக்கிட்ட தோத்துட்டுமே. இப்படி தான் நிறைய பேர் முதல் தடவை எம்எல்ஏ ஆனவங்கிட்ட தான் டீ கடையில் பெஞ்சு தொடச்சுவேன், கார் ஓட்டின டிரைவரு, இதெல்லாம் எம்எல்ஏ வந்துட்டான். 20 வருஷம் 30 வருஷம் குப்பை கோட்டமெல்லாம் என் துண்டை காணும் துணியை காணுன்னு ஓடிட்டான். அவனுக்கு கவலையோ கவலை, இவனுக்கு ஒரு கவலையும் இல்லை. எப்படி வந்தோன்னு தெரியல. இன்று புதிதாய் பிறந்த எம்எல்ஏ நல்லபடி நீண்டு வாடி வாழட்டும். இன்று புதிதாய் பிறக்கட்டும். அவனும் பழைய எம்எல்ஏ ஆகிடக்கூடாது. புது எம்எல்ஏ எப்பவுமே இருக்கட்டும். புது எம்எல்ஏ நான் சுறுசுறுப்பாக இருப்பேன். பழைய எம்எல்ஏ திமிர் வந்துடும், அவனுக்கு பயமாக வந்துடும், பணத்தாசை வந்துடும், அதிகார கருவம் வந்துடும். புது எம்எல்ஏ மாதிரி எப்பவுமே இருப்போம். நாம் புது மனிதராக என்றும் இன்று புதிதாய் பிறந்தோம். ஓகே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.